வணக்கம் நண்பர்களே. அதாவது நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவுக்கும் மற்றவங்க என்ன சொல்லுவாங்கன்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா? அது உங்களோட மகிழ்ச்சியும் மற்றவர்களின் பாராட்டையும் சேர்ந்து இருக்குதா? அது அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக மட்டும்தான். இதைத்தான் நாம் இன்னைக்கு பார்க்கவும் போகிறோம். இந்த மாதிரி டெய்லி உங்களுக்கு ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ் வேணும்னா உங்களோட மைண்ட் வித் திஸை நீங்கள் லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே நீங்கள் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க. இதில் பார்ட் 1 என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்ரூவல் சீக்கிங்னா அப்படின்னா என்ன? அதாவது மற்றவங்க நம்மளை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதே மாதிரி பாராட்டவும் வேண்டும், அதே மாதிரி நம்மளை அவங்க விரும்பவும் வேண்டும். இந்த எண்ணம் தான் மனிதர்களுக்கு ஒரு இயல்பாகவே இருந்துகிட்டே இருக்கும். இதில் பார்ட் 2 என்னன்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது? அதாவது நம்மளோட குழந்தை பருவத்திலேருந்தே அது ஸ்டார்ட் ஆயிடுது. நீ நல்ல பையன், நீ நல்ல பொண்ணு அப்படின்னு பாராட்டப்படுற அனுபவம் தான் நம்மளுக்கு அந்த மாதிரி ஆக்குது. இல்லைன்னா அன்பு பெறுவதற்காக நம்ம நன்றாக இதுக்காக நடிக்க வேண்டிய சூழலும் நம்மளுக்கு கிரியேட் ஆயிடுது. இதில் பார்ட் 3 என்னன்னு கேட்டிங்கன்னா, சோசியல் மீடியாவோட தாக்கம். அதாவது இன்னைக்கு லைக்ஸு, கமெண்ட்ஸு, ஷேர்ஸு இது நம்மளோட மதிப்பை தீர்மானிக்குது போல தான் நம்மளுக்கும் தோன்றுது. அதனால தான் அப்ரூவல் அடிக்ஷனாக நம்ம உருவாகிடுறோம். இதில் பார்ட் 4 என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்ரூவல் சீக்கிங்கோட அறிகுறிகள். அதாவது நாம் எல்லாரையும் திருப்திப்படுத்த முயற்சியே பண்ணக்கூடாது. இல்லைன்னு சொல்ல முடியாததும் இது ஒரு பிரச்சனை. விமர்சனத்தை நம்மளால் தாங்கிக்க முடியறதில்ல. நம்மளோட தன்னம்பிக்கையும் குறைய ஆரம்பிச்சிருது. இதில் பார்ட் 5 என்னன்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் எப்படி மாற்றலாம்? அதாவது உங்களை நீங்களே எப்படி ஏற்றுக்குங்க, அதுதான் ஃபர்ஸ்ட் ஒன். இதில் அனைவரும் மகிழ்ச்சிக்க எப்பவுமே நீங்கள் முயற்சிக்காதீங்க, அது தேவையில்லாத ஒன்று. உங்களோட மதிப்பை மற்றவங்களோட நீங்கள் ஒப்பிடாதீங்க. செல்ஃப் ரெஸ்பெக்டை எப்படி வளர்த்துக்கலான்னு கற்றுக்கொள்ளுங்க. இதில் ஃபைனலாக முடிவாக உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, உங்களை பற்றி நீங்களே என்ன நினைக்கிறீங்கள தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களோட உலகம் முழுதும் உங்களை பாராட்டினாலும் நீங்கள் உங்களையே மதிக்கலைன்னா எந்த ஒரு பயனுமே இல்லை. அதனால் நீங்கள் தயவு செஞ்சு ஃபஸ்ட்டு உங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸை வளர்த்துக்குங்க. உங்களை நீங்களே மதிக்க ஆரம்பிங்க. இந்த மாதிரி டெய்லி உங்களுக்கு ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ் வேணும்னா உங்களோட மைண்ட் வித் சதீஸை நீங்கள் லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே நீங்கள் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.